Hello everyone, welcome to Chemistry Session 19. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து 18 செஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நியூட்ரியன்ஸு, ஆடிட்டிவ்ஸு, அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். ஸோ இப்போ வந்து பயோஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறோம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபுட் என்சைம்ஸு, அதனோட என்னென்ன டைப்ஸ் இருக்குது, யூசேஜ் என்ன, அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அது என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஐம் யுவர் மென்டார் நீலவேணி. ஸோ வாங்க செஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ ஃபுட் என்சைம்ஸ் என்சைம்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சைம்ஸ் ஆர் கேட்டலிஸ்ட் விச் இஸ் சிமிலர் டு த ப்ரோட்டீன். அதாவது ப்ரோட்டீன்ஸால மேடப் ஆயிருக்கும், சிமிலர் ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணும். இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஸோ இது வந்து நம்ம பாடிலையும் சரி, ஃபுட்லேயும் சரி, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டைஜஷன், ரெஸ்பிரேஷன் அண்ட் மெட்டபாலிசம் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்ல இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஸோ இதே வந்து ஃபுட்லேயும் அப்படிதான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, நம்ம வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ஸு, கர்ட்லிங் ஆஃப் மில்க், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு என்சைம்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ என்சைம்ஸ் வந்து நேச்சுரலாகவே பிளான்ட் அண்ட் அனிமல் சோர்சஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சம்டைம்ஸ் நம்ம நீட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற சிந்தட்டிக்கோ, அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு என்சைம்ஸ் அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ என்சைம்ஸ் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுது, லைக் பாக்டீரியா, ஈஸ்ட் அண்ட் ஃபங்கை. ஸோ இதை வச்சு தான் நமக்கு தேவையான ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கான என்சைம்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரெனட் வந்துட்டு நேச்சுரலாக இருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்க என்சைம் விச் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த கால்ஸ் ஆஃப் ஸ்டமக். ஓகேங்களா? ஸோ அங்கிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இது வந்து எதுல யூஸ் ஆகுது அப்படின்னா, சீஸ் ப்ரிப்பரேஷன்ல இந்த ரெனட்ங்கிற என்சைம் மேக்ஸிமம் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நேச்சுரல் என்சைம்க்கு. ஸோ ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகும் எங்கன்னா பிரெட் மேக்கிங் ப்ராசஸ்ல எல்லாம். ஸோ இட் ஆல்சோ கிவ்ஸ் அவுட் சம் என்சைம்ஸ். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். ஸோ இது ஒவ்வொன்றும் எப்படி எப்படி வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ், என்சைம்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸிபிட் பண்ணுது. இப்போ நம்ம கார்போஹைட்ரேட்டோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், ப்ரோட்டீனோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், ஃபேட்டோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், லைக் அதனோட சால்யூபிலிட்டி, அது எதால மேடப் ஆயிருக்கு அந்த மாதிரி எல்லாம். ஸோ என்சைம்ஸ் வந்து இட் இஸ் மேடப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ என்சைம்ஸ் வந்து ப்ரோட்டீனால ஆனது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த என்சைம்ஸ் வந்து என்னன்னா புரோட்டீனோட ப்ராப்பர்ட்டியவே வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணும். புரோட்டீனோட நேச்சர் என்னென்னவோ அது எல்லாமே வந்து என்சைமும் எக்ஸிபிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொலாய்டல் ஸ்ட்ரக்சர், ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட்னா என்ன, புரோட்டீன்ஸோட ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் என்சைம்ஸ் வந்து புரோட்டீனால மேடப் ஆயிருக்கிறதால இதுவும் அதே மாதிரி ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணும். டீநேச்சுரேஷனோட இப்போ ஹீட் அப்ளை பண்ணும்போது டீநேச்சர் ஆகிறது, ப்ரெசிபிடேட்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது இது ப்ரெசிபிடேட் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு சொல்யூஷன்ல இருந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறது வந்துட்டு இந்த ப்ராசஸ் மூலியமா எடுக்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தடா இருக்கும். அடுத்தது பியூரிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்னா, புரோட்டீன் லைக் காம்பவுண்டை வந்து கொடுக்கும். விச் கண்டைன்ஸ் ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர். ஸோ ப்ரோட்டீன்ல தான் வந்து இது கம்பைன் ஆகி இருக்கும். ஸோ நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் கம்பைன் ஆன அந்த அமினோ ஸ்ட்ரக்சர்லாம் வேற எங்கேயும் இருக்காது, ப்ரோட்டீன்ல தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி சிமிலர் மாலிக்யூல்ஸை வந்துட்டு என்சைம் ஹைட்ரலைஸ் ஆகும்போது கிறிஸ்டலின் ஃபார்முக்கு பியூரிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். அடுத்தது இட் ஆக்ட்ஸ் அஸ் அ கேட்டலிஸ்ட். இதுதான் பார்த்தா இட் ஃபாஸ்டன்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் அவர் பாடி அஸ் வெல் as இன் த ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆல்சோ. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா லாக்டேஸ் வந்து டஸ் நாட் ஹைட்ரலைஸ் அப்ரிஷியபிளி இன் நார்மல் டெம்பரேச்சர். பட் நம்ம வந்து லாக்டேஸ் லாக் சாரி லாக்டோஸ் இது லாக்டோஸ் வந்து ஹைட்ரோலைசிஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்காது. பட் லாக்டேஸ் என்சைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது நம்ம மைன்யூட்டாக ஆட் பண்ணும்போது வந்துட்டு இதனோட ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ் வந்து வேகமாக நடக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் நம்மளோட பாடியில் வந்துட்டு லாக்டேஸ் என்சைம் தான் வந்துட்டு அந்த மில்க் டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் லாக்டேஸ் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் வந்து வர்றது. ஸோ வென்எவர் தே ஆர் கன்சூமிங் மில்க் பேஸ்டு ஃபுட்ஸ் அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அது டைஜஸ்ட் ஆகாது. ஏன்னா அது ஹைட்ரலைஸ் ஆகாது நம்ம பாடியில். அப்போ வந்து அது அப்படியே எக்ஸ்க்ரீட் ஆகும்போது தான் அந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும்.
அண்ட் ஸ்பெசிஃபிசிட்டி. ஸோ ஸ்பெசிஃபிசிட்டி தான் என்சைம்க்கும், கேட்டலிஸ்ட்க்கும் இருக்கிற அ அ என்ன சொல்றது? ஜெனரல் கேட்டலிஸ்ட்க்கும் அதாவது கெமிக்கல் கேட்டலிஸ்ட் இருக்கும் இல்லையா? அதுக்கும் நார்மல் என்சைம்ஸ்க்கும் இருக்கிற ப்ராப்பர்ட்டிய வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்றது. பிகாஸ் என்சைம்ஸ் வந்து தே ஆர் வெரி ஸ்பெசிஃபிக் அபௌட் தேர் ரியாக்ஷன்ஸ் தே கேரி அவுட். ஸோ இது வந்து 3 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா, அப்சல்யூட் ஸ்பெசிஃபிசிட்டி அப்டின்னா ஒன் பர்ட்டிகுலர் ரியாக்ஷன் மட்டும் தான் வந்து அதாவது இந்த பர்ட்டிகுலர் காம்பவுண்ட்ல மட்டும் தான். எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தீங்கன்னா லாக்டேஸ். இது வந்து லாக்டோஸ மட்டும் தான் ஹைட்ரோலைஸ் பண்ணும். இது வந்து ஸ்பெசிஃபிக் ம் அப்சல்யூட் ஸ்பெசிஃபிசிட்டி. ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன். குரூப் ஸ்பெசிஃபிசிட்டி அப்டின்னா வந்துட்டு, அது குரூப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ இது வந்துட்டு கேட்டலிஸ்ட் பண்றது. இப்ப வந்து ஜெனரலா பா குளுக்கனேஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு இல்லையா? அதனோட சிம்பிள் ஃபார்ம், காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் எல்லாத்தையும் வந்துட்டு ஹைட்ரோலைஸ் பண்ற என்சைம்ஸ் இருக்கு. ஸோ, அப்ப அது எல்லா கார்போஹைட்ரேட்ஸ் மேலயும் ரியாக்ட் ஆகும். அது வந்து குரூப் ஸ்பெசிஃபிசிட்டி. ஆப்டிகல் ஸ்பெசிஃபிசிட்டி அப்டின்னா வந்துட்டு, என்சைம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆப்டிகலி ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஸோ, இப்போ வந்து அமினோ ஆசிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு டெக்ஸ்ட்ரோ அண்ட் லீவோ ரொட்டேட்டரில இருக்கும். ஸோ, அந்தந்த ஆப்டிகல் என்சைம்ஸ்லாம் வந்துட்டு அந்தந்த அமினோ ஆசிட்ஸ அ ஹைட்ரோலைஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல் அமினோ ஆசிட்னா, அது லீவோ ரொட்டேட்டரி என்சைம்ஸ் தான் அதை ஹைட்ரோலைஸ் பண்ணும். டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி என்சைம்ஸ் தான் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி புரோட்டீன்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் மேல ரியாக்ட் பண்ணும். ஸோ, அது ஆப்டிகலி ஸ்பெசிஃபிக்காவும் இருக்கும். ஸோ, இதுதான் வந்து கேட்டலிஸ்ட்டுக்கும் அ என்சைம்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்சஸ். ஸோ, இதெல்லாம் தான் வந்துட்டு என்சைமோட ப்ராப்பர்ட்டீஸ். அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ். ஸோ என்சைம்ஸ வந்துட்டு அதனோட ரியாக்ஷன்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் இட் கேரிஸ் அத வந்துட்டு இட் கேரி அவுட் அத வச்சு இத கிளாசிஃபை பண்றாங்க. பார்த்தீங்கன்னா, ஆக்சிடோ ரிடக்டேஸ் அதாவது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன கேரி அவுட் பண்றது ஆக்சிடோ ரிடக்டேஸ்ன்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் இந்த மாரி நெறைய இருக்கும். நெறைய என்சைம்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. டிரான்ஸ்பரேஸ் அப்டின்னா வந்துட்டு ஃபங்ஷனல் குரூப்ப வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றது. இது வந்து எக்ஸாம்பிள் தான். இந்த மாரி நெறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அமினோ குரூப்ப டிரான்ஸ்ஃபர் பண்றது, கார்பாக்சில் குரூப்ப மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்றது, அசிட்டைல் குரூப்ப மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்றது, அந்த மாதிரி. இப்ப நம்ம ஃபேட்டி ஆசிட்ஸ்லலாம் பார்த்தா, அந்த அ ஆல்டிஹைடு குரூப்ஸ மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு இல்லையா? அந்த மாரி. இதெல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்பரேஸ் என்சைம்ஸ். ஹைட்ரோலேஸ் என்சைம்ஸ் வந்துட்டு இட் ஹைட்ரோலிசிஸ். தட் இஸ் அடிஷன் ஆஃப் வாட்டர். அந்த மாலிக்யூல்ல வாட்டர வந்து ஆட் பண்ணி அந்த ரியாக்ஷன வந்து கேரி அவுட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் தட் இஸ் புரோட்டீயேஸ். அடுத்து லையேசஸ். ரிமூவல் ஆஃப் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் வித்தவுட் ஹைட்ரோலிசிஸ். ஸோ வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் குரூப்ப வந்துட்டு எலிமினேட் பண்ணும் ஹைட்ரோலைஸ் பண்ணாம. ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன் வந்துட்டு செப்பரேட் பண்றது வேற. இது வந்து வாட்டர் அடிஷன் இல்லாமயே வந்து இந்த ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணுச்சுன்னா அது லையேசிஸ். அடுத்தது ஐசோமரேஸ். ரீஅரேஞ்ச்மென்ட் ஆஃப் அதாவது ஐசோமர்ஸ் புரொடியூஸ் பண்றது. அதே மாலிக்யூல் அ ஆனா அத ரீஅரேஞ்ச் பண்றது மூலியமா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, அ டி குளுக்கோஸ் அண்ட் எல் குளுக்கோஸ் அதாவது ஆப்டிகல் ஐசோமர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி அண்ட் லீவோ ரொட்டேட்டரி அதனோட அரேஞ்ச்மென்ட்ஸ் மாறுறது. ஆர்எல்ஸ் வந்துட்டு இப்ப குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் பார்த்தீங்கன்னா, மாலிக்யூலர் ஃபார்முலா ஒண்ணு தான். அதனோட அரேஞ்ச்மென்ட் தான் மாறும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஐசோமரேஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றது. அடுத்து லிகேசஸ் ஜாயினிங் ஆஃப் 2 மாலிக்யூல்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஏடிபி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ். ஸோ ஒவ்வொரு ரியாக்ஷனையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் என்சைம் கேட்டலிஸ்ட் பண்ணும். ஸோ காமன் என்சைம்ஸ் யூஸ்ட் இன் த ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆர் ஆல்ஃபா அமிலேஸ். இது வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் தான். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு பர்ட்டிகுலர் இண்டஸ்ட்ரிலயும் என்னென்ன என்சைம்ஸ் யூஸ் ஆகுதுன்றத நம்ம இன் டெப்த்தா பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபா அமிலேஸ் இட் இஸ் யூஸ்டு இது வந்து என்னன்னா, கார்போஹைட்ரேட்டோட வந்து சால்யுபிளைஸ் பண்றதுக்காக லைக் மேக்ஸிமம் வந்து இந்த ப்ரூயிங் இண்டஸ்ட்ரி அண்ட் சீரியல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க இத. அடுத்தது பீட்டா குளுக்கனேஸ். இது வந்து குளுக்கன்ஸ் வந்துட்டு பிரேக் டவுன் பண்றதுக்காக மால்ட்டிங் ப்ராசஸ்ல. லிபேசஸ். ஸோ இது வந்து ஃபேட் பேஸ்டு ஒன். சீஸ் ரைப்பனிங்ல இது இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இது வந்து என்சைம் மாடிஃபிகேஷன் அப்டின்னா என்னன்னு நம்ம லாஸ்ட் பார்க்கலாம். ஸோ அந்த என்சைம் மாடிஃபை பண்றது மூலியமா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சீஸ வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும்.
பப்பைன். இது வந்துட்டு பப்பாயால இருந்து சாரி, 1 செகண்ட். இந்த பப்பைன் என்சைம் வந்துட்டு பப்பாயால இருந்து எடுக்கிறது. தட் இஸ் ஹாஃப் ஃபுல்லி ரைப்பன் ஆவறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும். அதுலருந்து தான் மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இது வந்து மீட் டெண்டரைசரா, அதாவது மீட்டோட டெக்ஸ்சர இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கறதுக்கு யூஸ் பண்றோம். அடுத்து கைமோசின் வந்துட்டு கர்ட்லிங் ஆஃப் மில்க்ல யூஸ் ஆகுது. மைக்ரோபியல் புரோட்டீஸ் வந்து எதுன்னா, இந்த மாதிரி ஃபிஷ் மீல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், இதெல்லாம் வந்து அதிகமா எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமல் ஃபீட்ஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து இந்த மைக்ரோபியல் புரோட்டீசஸ் வந்து அதிகமா யூஸ் ஆகும். பெக்டினேஸ். இது வந்துட்டு ஃப்ரூட் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ல வந்து இம்பார்ட்டன்ட் ரோல ப்ளே பண்ணும். பெக்டின்ஸ் வந்துட்டு ஹார்ட் ஸ்ட்ரக்சர குடுக்கும் ஃப்ரூட்ஸ்க்கு. இந்த பெக்டினேஸ் வந்து அத சாஃப்டன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு அ என்ன சொல்றது? நல்லா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அ ஆப்பிள் ஜூஸ்ல பெக்டினேஸ் அப்படியே இது இல்லாம என்ன சொல்றது? என்சைம் யூஸ் இல்லாம ப்ரொடியூஸ் பண்றது. இது என்சைம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது. இது கிளாரிஃபைடு ஆப்பிள் ஜூஸ். இது 2க்குமான டிஃபரன்ஸ் இது. அடுத்து லாக்டேஸ். லாக்டோஸ் இன்டாலரன்ட் டயட்ல வந்து நம்ம லாக்டேஸ் ஆட் பண்றோம்னா, அப்ப அத கன்சியூம் பண்ணும்போது அதனோட ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ் ப்ராப்பரா இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து அந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னால வர்ற எந்த சிம்ப்டம்ஸோ, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸோ வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகாது. அதாவது ஹைட்ரலைஸ் ஆயிடும். குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் வந்துட்டு குளுக்கோஸ குளுக்கோனிக் ஆசிடா வந்துட்டு ஆக்சிடைஸ் பண்ணி குடுக்கும். அப்ப வந்து இந்த மைலாய்டு ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு பிரிவென்ட் ஆகும். பிகாஸ் இது வந்து அமினோ ஆசிட்ஸ் பிளஸ் குளுக்கோஸ் வந்து ரியாக்ட் ஆச்சு அப்டின்னா தான் நம்மளுக்கு அந்த மைலாய்டு ரியாக்ஷன் வந்து நடக்கும் இல்லையா? ஆல்ரெடி நம்ம வந்து புரோட்டீன் அண்ட் கார்ப்ஸ்ல வந்து பார்த்திருந்தோம். அப்ப வந்து இந்த ப்ரௌனிங் ஆஃப் ஃபுட் வந்துட்டு நம்மளால பிரிவென்ட் பண்ண முடியும். இந்த ஹை ஹீட் இப்ப நம்ம ஹீட் அப்ளை பண்ணா அது நடக்குது. இப்ப பேக்கிங் இண்டஸ்ட்ரிலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹை ஹீட் அப்ளை பண்ணுவோம். அப்ப வந்து இந்த மைலாய்டு ரியாக்ஷன் நடந்துச்சு அப்டின்னா, ஓவரா அந்த கிரஸ்ட் ஃபார்மேஷன் வந்து இருக்கும். அப்ப அது வந்து ஆஃப் ஃப்ளேவர ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இந்த மைலாய்டு ரியாக்ஷன பிரிவென்ட் பண்றதுக்கு இந்த குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் வந்து இத குளுக்கோஸ குளுக்கோனிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணுது. அடுத்து செல்லுலேஸ். செல்லுலேஸ் வந்துட்டு அந்த வேஸ்ட் ஃபீட் ஸ்டாக்ஸ வந்துட்டு எய்தர் எத்தனால் புரொடக்ஷன் ஆர் சிங்கிள் செல் புரோட்டீன் புரொடக்ஷன்க்கு யுட்டிலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் தான் சம் ஆஃப் த காமன் என்சைம்ஸ் விச் ஆர் யூஸ்ட் இன் த ஃபுட் இண்டஸ்ட்ரி. பெக்டினேஸோட யூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெறைய இண்டஸ்ட்ரியில இருக்கும். டீகம்மிங் ஆஃப் பிளான்ட் பேஸ்ட் ஃபைபர். நம்ம இங்க வந்து ஃபுட் புரொடக்ஷன்ல மட்டும் பார்க்குறோம். பட் அதர் தன் தட் அந்த ஃபுட் வேஸ்ட் மெட்டீரியல் ஹேண்டில் பண்றதுலயும் என்சைம்ஸ் வந்து நெறைய ரோல் ப்ளே பண்ணுது. இதுல வந்து காஃபி அண்ட் டீ ஃபெர்மென்டேஷன், டெக்ஸ்டைல், ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ், எத்தனால் புரொடக்ஷன், ப்ரூவிங் இண்டஸ்ட்ரி, ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன், பியூரிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் வைரஸஸ், அனிமல் போல்ட்ரி ஃபீடு. இந்த மாதிரி அக்ரி பேஸ்டு இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் வந்துட்டு என்சைம்ஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அது மட்டும் இல்லாம இங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, அனிமல் ஃபீடு, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, பெவரேஜஸ் லைக் ஆல்கஹாலிக் அண்ட் நான் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் ப்ரொடியூஸ் பண்றது, ஆயில் ரிஃபைனிங் ப்ராசஸஸ் அண்ட் தென் பேக்கேஜிங்ல இது எல்லாத்துலயும் பேக்கரி அண்ட் கான்ஃபெக்ஷனரி அந்த குக்கீஸ், பிரெட், பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு என்சைம்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. என்சைம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த குரோத் ஆஃப் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். இத வந்து ஃபுட் என்சைம்ஸ்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட் இருக்கு இல்லையா? ஸோ அ இந்த ஃப்ரூட் வந்து நல்லா இப்ப பப்பாயானா ரா கிரீன் கலர்ல கிரீன் அண்ட் இன்னர் பார்ட் வந்து ஒயிட்டா இருக்கும். அது வந்து கலர் ஃபுல் ரைப்பன் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு என்சைம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. இந்த குரோத்த ப்ரமோட் பண்ணி குடுக்கும். அடுத்து எக்கனாமிக் யூஸ். இப்போ வந்துட்டு நம்ம இந்த என்சைம்ஸ் வந்து அ நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படின்றதால அத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது, இட் வில் பி வெரி எக்கனாமிக் அண்ட் சம்டைம்ஸ் வந்து இட் ஃபாஸ்டன்ஸ் த ரியாக்ஷன் இல்லையா? அப்போ வந்து இந்த புரொடக்டிவிட்டிய வந்துட்டு இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும். அடுத்து குவாலிட்டி. குவாலிட்டி வைஸ் பார்த்தா அந்த அ ஆ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஜூஸ் பிரிப்பரேஷன் இந்த மாதிரி பெவரேஜ் பிரிப்பரேஷன்லலாம் வந்துட்டு நல்ல குவாலிட்டியா வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த
என்ன சொல்றது? ஹேஸ் ஃபார்மேஷன், அ க்ளவுடி நேச்சர் அதெல்லாம் இல்லாம நம்ம கிளியரா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ் த குவாலிட்டி ஆல்சோ. அதே மாதிரி சீஸ் மேக்கிங்லலாம் வந்துட்டு சீஸ் மேக்கிங், அ பேக்கிங் இண்டஸ்ட்ரிலலாம் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டோட யீல்ட என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். அப்ப அவுட்கம் த குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்டைன்ட் யூசிங் என்சைம்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் சஸ்டெய்னபிலிட்டி. ஸோ இது வந்து அ கெமிக்கல் கேட்டலிஸ்ட்ட கம்பேர் பண்ணும்போது, இது வந்து நேச்சுரலா இருக்கிறதால எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்ட வந்துட்டு கிரியேட் பண்ணாது. தே ஆர் லோவர் எனர்ஜி கன்சம்ப்ஷன். லைக் மத்த கெமிக்கல்ஸ் பிரிப்பேர் பண்ற மாரி இதுக்கு அவ்ளோ எனர்ஜி தேவையில்லாதனால, லைக் எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீம் அண்ட் வாட்டர் வந்துட்டு அவ்ளோ இல்லாததால, இட் ரெட்யூசஸ் த வேஸ்ட். அதாவது எனர்ஜி எஃபிஷியன்ட்டாவும் இருக்கும். பிளஸ் வேஸ்ட் ஜெனரேஷன் மேக்ஸிமம் வந்துட்டு பிளான்ட்ஸ், அதாவது வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், சீரியல்ஸ் அந்த பிளான்ட் சோர்சஸ் இருக்கிற அதனோட வேஸ்ட்ல இருந்து எடுக்கிறதால, இட் இம்ப்ரூவ்ஸ் த சஸ்டெய்னபிலிட்டி ஆல்சோ. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். என்சைம்ஸ் வந்து பாலிஃபினால் ஆக்சிடேஸ் வந்துட்டு இந்த ப்ரௌனிங் ரியாக்ஷன் இது வந்து என்சைமேட்டிக் ப்ரௌனிங். ஸோ இத நம்ம கண்ட்ரோல் பண்றது ஒரு என்ன சொல்றது? ஒரு முக்கிய காரணமா இருக்கும். லைக் இப்ப இந்த ரியாக்ஷன கண்ட்ரோல் பண்ணல அப்டின்னா, அந்த ஃபுட் வேஸ்ட் அதிகமாகறதுக்கான இருக்கு. அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா, கேலக்ட்ரோட்ரேஸ் வந்துட்டு இந்த கிளவுடியான இது வந்து கிளவுடி ஜூஸ், இது வந்து கிளியர் ஒன். ஸோ இதே மாதிரி தான் செப்பரேஷன் இது வந்து சாலிட் பார்ட்டு, இது வந்து கிளியர் லிக்விட் பார்ட். ஸோ இந்த செப்பரேஷன்ல இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு, ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, டிஷ்யூ சாஃப்டனிங். ஸோ பெக்டின், மெத்தில் எஸ்டரேஸ் அப்படின்ற இந்த என்சைம் வந்து டிஷ்யூ சாஃப்டனிங்க்கு யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த பெக்டின வந்து அந்த பெக்டின் என்சைம்ஸ் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டிஷ்யூஸ சாஃப்டன் பண்ணி குடுக்கும்போது, இப்ப இந்த சாஸ் ப்ரிப்பேர் பண்றது, கெட்சப் ப்ரிப்பேர் பண்றதுலலாம் பார்த்தீங்கன்னா, ஹோல் டொமேட்டோ வந்து ஃபுல்லா இந்த மாதிரி ரைப்பன் ஆகும்போது, நம்மளுக்கு அந்த பல்ப் அதிகமா கிடைக்கும். அப்போ வந்து ஈல்டு, புரொடக்டிவிட்டி வந்துட்டு அதிகமா இருக்கும். பிளஸ் குவாலிட்டியும் நல்லாருக்கும். இதுவே வந்து இந்த ரைப்பனிங் வந்து டிஷ்யூ சாஃப்ட்டா ஆகல அப்டின்னா, அந்த ஹார்ட் டிஷ்யூஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் அவுட்புட் வந்துட்டு நல்லா இருக்காது. இது பெராக்ஸிடேஸ் பார்த்தீங்கன்னா, இங்க ஆஃப் ஃப்ளேவர் டெவலப்மென்ட்க்கு ரீசனா இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம அந்த என்சைம் ரியாக்ஷன பிரிவென்ட் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அத கண்ட்ரோலும் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, வேரியஸ் யூசஸ் லைக் ஒவ்வொரு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஒவ்வொன்லயும் வந்துட்டு இந்த என்சைமோட யூஸ் வந்து இருக்கும். ஸோ வெஜிடபிள் ஜூஸஸ் வந்து எதிலருந்து எடுக்குறாங்க அப்டின்னா, டொமேட்டோ, கேரட் அண்ட் ரெட் பீட் மத்ததுலருந்தும் நெறைய எடுக்குறாங்க. லைக் சிலரி, குக்கும்பர் அது எல்லாத்துலருந்து எடுக்குறாங்க. காமனா எடுக்குறது பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ, கேரட் அண்ட் ரெட் பீட்ரூட்ஸ். ஸோ இது ஃப்ரூட்ல வந்து மோஸ்ட்லி ஆல் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ்லருந்து எடுக்குறாங்க. ஸோ ஃப்ரூட்ல வந்துட்டு அந்த பெக்டின் கன்டென்ட் தான் வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கும். அ ஃப்ரூட்ஸ ஃபர்மா. அதனால தான் அந்த பெக்டினேஸ் என்சைம யூஸ் பண்ணி அத சாஃப்டன் பண்ணிட்டு, தென் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அதான் பெக்டினேஸ் வந்துட்டு ஆ பெக்டின் வந்து பிரேக் டவுன் ஆகும்போது, இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அந்த ஹார்ட் நேச்சர் வந்துட்டு பிரேக் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த அ ஜூஸி கன்டென்ட் வந்துட்டு ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். வெஜிடபிள்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லிக்னோ செல்லுலோசிக் ஃபைபர்ஸ். ஸோ இந்த ஃபைபர்ஸ் தான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன பிரிவென்ட் பண்ணும். இந்த ஃபைபர்ஸ் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த செல்லுலோஸ் ஆட் பண்ணி இத பிரேக் டவுன் பண்ணுவாங்க. அப்ப வந்துட்டு அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்சைம்ஸ வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றது. ஸோ அதே மாதிரி ராபிடேஸ்ன்றது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதுல வந்து பெக்டினேஸ் அண்ட் செல்லுலோஸ் 2மே பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து வெஜிடபிள் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ல ஹையரா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா செல்லுலோஸ்ங்கிற என்சைமும் வேணும், பெக்டினேஸும் வேணும். ஸோ இந்த 2மே பிரசன்ட் ஆயிருக்கும்போது அது வந்து ராபிடேஸ். இத வந்து வெஜிடபிள்ல டைரக்ட்டா யூஸ் பண்ணும்போது, இட் என்ஹான்ஸஸ் த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ். ஸோ டீகேன்டர் யூஸ் பண்ணி தான் வந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றாங்க அப்டின்னா, இதுதான் அந்த டீகேன்டர்ங்கிற செட்டப். ஸோ இண்டஸ்ட்ரியல் லெவல்ல வந்துட்டு இந்த மாதிரி ஜூஸ மட்டும் கீழ எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. என்சைமோட அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, இது வந்து இப்ப நம்ம வந்துட்டு கெமிக்கல் கேட்டலிஸ்ட்ஸ் ஆர் ஏதாவது மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது, அந்த ஃபீனாலிக் கன்டென்ட் வந்துட்டு ரெட்யூஸ் ஆகும்.
ஸோ அப்ப வந்து அந்த பிக்மெண்ட்ஸ் அண்ட் பீனாலிக் கன்டென்ட்ஸ் ரெடியூஸ் ஆகும்போது, அதனோட ஆன்டி ஆக்ஸிடன்ட் கெப்பாசிட்டி ரெடியூஸ் ஆகுது. என்சைம்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கெரோட்டின் கன்டென்ட் இதெல்லாமே வந்து அந்த பிக்மெண்ட்ஸ் பிரசென்ட் ஆயிருக்குது. ஸோ அது வந்து டிக்ரீஸ் ஆகாது. ஃபீனாலிக் கன்டென்ட் வந்துட்டு அவ்வளவா டிக்ரீஸ் ஆகாது. ஸோ அப்ப அந்த ஆன்டி ஆக்ஸிடன்ட் ப்ராப்பர்ட்டி ஆர் கெப்பாசிட்டிய வந்துட்டு நம்மளால மேக்ஸிமம் ரீட்டெயின் பண்ண முடியும். ஸோ இதுல வந்துட்டு என்னென்ன ஏரியாஸ்ல யூஸ் பண்றாங்க? அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா, சிட்ரஸ் பீலிங் அந்த பெக்டினேஸ் வந்துட்டு அந்த ஆரஞ்சு, லெமனு அந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனோட ஸ்கின்ன வந்துட்டு சாஃப்டன் பண்ணி குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த மேனுவல் பவர் ஆர் மெக்கானிக்கல் பவர் வந்துட்டு அ ரெடியூஸ் ஆகும். ஸோ சீக்கிரமா பீல் ஆகும்போது வந்து என்ன ஆகும்னா, அந்த எனர்ஜி வந்து சேவ் ஆகும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஹோல் ஃப்ரூட்ஸ்ல வந்து பெக்டின வந்து சாஃப்டன் பண்ணி தரும்போது என்ன ஆகும் அப்டின்னா, நமக்கு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஈஸியா இருக்கும். அண்ட் இம்மொபிலைஸ்டு என்சைம்ஸ் இத பத்தி நம்ம அட் லாஸ்ட் வந்துட்டு கிளியரா பார்ப்போம். பட் இங்க ஒரு அவுட்லுக் மட்டும் பார்த்துக்கலாம். என்ன அப்டின்னா, அ இம்மொபிலைஸ்டு என்சைம்ஸ் வந்துட்டு என்னன்னா, என்சைம்ஸ் வந்து அதர் சப்ஸ்ட்ரேட் கூட அட்டாச் ஆயிருக்கிறது. ஸோ அப்படி அட்டாச் ஆயிருக்கிற ஃபார்ம்ஸ் வந்துட்டு லிக்விட்ஸ் ஆர் பவுடர்ஸா இருக்கும். இத வந்து நம்ம அ வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்ல ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதனோட அதாவது இந்த இம்மொபிலைஸ்டு என்சைமோட புரொடக்ஷன் காஸ்ட் அதிகம். பட் இது வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். பிஹெச் சேஞ்ச் ஆகும்போது, ஹீட் அப்ளை பண்ணும்போதெல்லாம் வந்து இந்த என்சைம் அதிகமா ரியாக்ட் ஆகாது. ஸ்டேபிளா இருக்கும். அப்போ அதனோட வொர்க்கு அந்த கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸ் முடிஞ்சது. ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கேட்டலைஸ் பண்ணி முடிச்சிருச்சு அப்டின்னா, அப்ப எகைன் அந்த என்சைம நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். சின்ஸ் இட் இஸ் ஹைலி ஸ்டேபிள். ஸோ அப்ப அத திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கு. இந்த ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிளோட ஜூஸ் ப்ராசஸிங்ல. அடுத்தது பிரிவென்டிங் ஹேஸ் ஃபார்மேஷன். ஸோ ஹேஸ் ஃபார்மேஷன் அப்டின்னா வந்துட்டு என்னன்னா, அந்த மேல திக் சாலிட் பார்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுறத வந்துட்டு இது பிரிவென்ட் பண்ணி குடுக்கும். ஸோ இட் கிளாரிஃபைஸ் அண்ட் ரிமூவ்ஸ் த கெமிக்கல் கிளாரிஃபிகேஷன் வந்து அ ஹையர் அமௌண்ட் ஆஃப் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ ரிமூவ் பண்ணும். பட் என்சைம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, ஆ என்சைம் யூஸ் பண்ணி நம்ம கிளாரிஃபை சாரி அந்த கிளாரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல என்சைம் யூஸ் பண்ணும்போது, ஆல்ரெடி சொன்னது மாரி தான் ஆன்டி ஆக்ஸிடென்ட் அந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ வந்துட்டு ஏன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல ஃபீனாலிக் கன்டென்ட்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அதுதான் ஆன்டி ஆக்ஸிடென்ட் ப்ராப்பர்ட்டிய எக்ஸிபிட் பண்ணும். ஸோ அப்ப அத யூஸ் பண்ணும்போது, அத ரீட்டெயின் பண்ணும்போது, இட் ஆட்டோமேட்டிக்கலி இம்ப்ரூவ்ஸ் த ஃபங்ஷனல் வேல்யூ ஆஃப் த ஃபுட். அடுத்தது பிரிவென்டிங் கிளவுட் லாஸ். ஸோ அந்த கிளவுடினஸ் இப்ப நம்ம வந்துட்டு இந்த ஆரஞ்ச் ஜூஸ்லாம் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பல்ப்ப வந்து உள்ள ஆட் பண்ணியிருப்பாங்க ஒரு சில ஜூஸஸ்ல. ஆ இதுவே நல்ல ஹை குவாலிட்டி ஜூஸஸ் நம்ம இது பண்றோம்னா, சாலிட் பார்ட்ஸ் வந்து உள்ள இருக்கும். இந்த ஆஸ் சச் ஃப்ரூட் பார்ட்டிகிள்ஸ் வந்துட்டு உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. லிக்விட் அண்ட் சாலிட் இருக்கும் 2மே. ஸோ அது வந்து அதனோட குவாலிட்டி லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு என்சைம்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஆல்ஃபா அமிலேஸ் அண்ட் குளுக்கோ அமிலேஸ் 2மே. இட் ரெட்யூசஸ் த ஸ்டார்ச் கன்டென்ட். அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த ஜூஸோட குவாலிட்டி வந்துட்டு ஸ்டோர் பண்ணும்போது, அம் அந்த ரிட்ரோகிரேடியேஷன் வந்து நடக்காம பார்த்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளவுட் வந்து என்ன ம எ கிளவுட் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் அ கொலாய்டல் மிக்ஸ்சர் ஆஃப் பெக்டின், புரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ். ஸோ இது வந்து கிளியர் ஜூஸா இல்லாம இந்த மாதிரி சஸ்பெண்டட் பார்ட்டிகிள்ஸோட இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சில கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு அது பிரிஃபர் பண்ணுவாங்க. என்னன்னா, இது வந்து ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி ஒரு ஃபீல் குடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இத மெயின்டெயின் பண்றது வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ அதனால இந்த கிளவுடினஸோட இருக்கிற ஜூஸஸையும் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க ஜூஸ் இண்டஸ்ட்ரில. அடுத்தது என்சைம் யூசேஜ் இன் ப்ரீவிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மால்ட்டிங் ப்ராசஸ் பார்லி எக்ஸாக்ட்லி வந்து அதிகமா வந்து பார்லி தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்லி வந்து ப மால்ட் ஃபார்ம்ல வந்துட்டு பிரிப்பேர் பண்ணி அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. ஸோ இந்த மால்ட்டிங் ப்ராசஸ்க்கும் வந்துட்டு என்சைம் யூஸ் ஆகுது. எண்டோஜினஸ் அண்ட் எக்ஸோஜினஸ் 2மே இருக்கும். எண்டோஜினஸ் அப்டின்னா, அந்த பார்லிலயே பிரசன்ட் ஆயிருக்கிற என்சைம்ஸ் இட் பிரேக்ஸ் டவுன் த செல் வால் அண்ட் எக்ஸோஜினஸ் என்சைம்ஸே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து இந்த அ ரியாக்ஷன் நம்மளுக்கு ஃபாஸ்டரா நடக்கணும் அப்டின்னா, எக்ஸோஜினஸ் என்சைம்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அடுத்தது மேஷ் பண்றது.
ஸோ மேஷிங் ப்ராசஸ் வந்து யூசுவலி ஸ்டார்ட்ஸ் வித் த டீக்ரேடேஷன் ஆஃப் மால்ட் புரோட்டீன். ஸோ புரோட்டீன வந்துட்டு புரோட்டீன் மால்ட்ட வந்து பிரேக் டவுன் பண்றதுலருந்து தான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால வந்து இந்த புரோட்டேஸ் அண்ட் பெப்டேஸ் 2 என்சைம்ஸையும் யூஸ் பண்றாங்க. இத யூஸ் பண்ணும்போது அந்த பெப்டைட் லிங்கேஜஸ் வந்துட்டு பிரேக் ஆகும். புரோட்டீன் பாண்ட்ஸ் வந்துட்டு பிரேக் ஆகும். ஸோ அப்ப வந்து அந்த மேஷிங் ப்ராசஸ் ஈஸியா இருக்கும். இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, அந்த பிரீவர் டாலரன்ஸ் லெவல் குடுக்கறதுக்கும், பிளஸ் ஹோமோஜீனியஸ் ப்ராசஸ். ஸோ அந்த பிரேக் டவுன் வந்துட்டு ஹோமோஜீனியஸா ஆல் ஓவர் நடக்கும். ஒரு சில டைம்ஸ் வந்து பார்ஷியல் பிரேக் டவுன் நடக்கும்போது என்ன ஆகும்னா, அதனோட குவாலிட்டி வந்து எஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுவே வந்து இந்த என்சைம்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி யூனிஃபார்மா வந்துட்டு அ செப்பரேட் ஆகும். அடுத்தது புரோட்டீன் கன்வெர்ட்டிங் என்சைம்ஸ். அத புரோட்டீன வந்துட்டு டீகிரேட் பண்ணும். ஸோ புரோட்டீன் டீகிரேடேஷன் நடந்ததுக்கு அப்புறமா, அந்த ஒரு சில இடத்துல வந்துட்டு அ பார்ஷியல் பிரேக் டவுன் நடந்துரும். ஸோ அப்ப வந்து அண்டர் மாடிஃபைடு மால்ட் அதாவது அந்த மால்ட் பிரிப்பரேஷன் வந்து ப்ராப்பரா இருக்காது. ஸோ ஹெட்ரோஜினஸா இருக்கும். லைக் ஒரு சில பார்ட்ஸ்ல வந்துட்டு நல்லா கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆயிருக்கும். ஒரு சில பார்ட்ஸ்ல பார்ஷியல் பிரேக் டவுன் இருக்கும். ஸோ அப்ப வந்து அதனோட ஈல்டு வந்துட்டு ப்ராப்பரா இருக்காது. ஸோ அந்த அமினோ நைட்ரஜன் காம்பவுண்ட வந்து புரொடியூஸ் பண்றதுக்கு வந்து இந்த என்சைம்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த எக்ஸோஜினஸ் என்சைம்ஸ ஆட் பண்ணி அந்த மால்ட்டிங் அண்ட் மேஷிங் ப்ராசஸ வந்து என்ஹான்ஸ் பண்ணி குடுப்பாங்க. ஸோ இத வந்து இது புரோட்டியோலிட்டிக் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபெர்மென்டேஷன வந்து அதாவது அந்த மால்ட்டிங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணி, அந்த மேஷிங் இம்ப்ரூவ் பண்ணி குடுத்தா, அந்த புரோட்டீன் பிரேக் டவுன் ப்ராப்பரா ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுதுன்னா, அது வந்து புரோட்டியோலிட்டிக் ஸ்ட்ராண்ட் அப்டின்றாங்க. ஸோ எக்ஸசிவ் புரோட்டீன் டீகிரேடேஷனும் வந்துட்டு எக்ஸசிவ் கலர் ஃபார்மேஷன வந்து லீட் பண்ணி குடுக்கும். தட் இஸ் பார்லிலலாம் சீரியல் பேஸ்டு இதுல எல்லாமே வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஸ்டார்ச்சும் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப இந்த புரோட்டீனும் வந்துட்டு அமினோ ஆசிடா வந்து கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, கலர் ஃபார்மேஷன் நடக்கும். மைலாய்டு ரியாக்ஷன் வந்துட்டு அதிகமா நடந்துச்சு அப்டின்னா வந்துட்டு, ஆ அதோட ப்ரௌனிங் வந்து அதிகமாயிடும். ப்ரவுன் கலர் ஃபார்மேஷன் வந்துட்டு ரொம்ப ஹையரா இருக்கு. ஸோ அதனால அந்த ஆப்டிமம் யூசேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல் வால் டிகிரேடிங் என்சைம்ஸ் அஃப்கோர்ஸ் அதான் வந்து பார்த்தோம் குளுக்கனேசஸ். ஸோ அந்த பீட்டா குளுக்கான் தான் வந்துட்டு அந்த செல் வால வந்துட்டு பாலிசாக்கரைடு டீகிரேடேஷன்ல வந்துட்டு குளுக்கனேசஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல ப்ளே பண்ணுது. இந்த பீட்டா குளுக்கான பிரேக் டவுன் பண்றதுக்கு குளுக்கனேஸ்ங்கிற என்சைம் தான் யூஸ் பண்றோம். ஸோ ஸ்டார்ச் கன்வெர்ட்டிங் என்சைம்ஸ். ஸோ இது அமிலோலிட்டிக் என்சைம்ஸ் தான். ஸோ அந்த அமிலோலிட்டிக் என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்க என்னென்னன்னா, ஆல்ஃபா அமிலேஸ், பீட்டா அமிலேஸ் அண்ட் லிமிட் டெக்ஸ்ட்ரினேஸ் இந்த 3 என்சைம்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்டின்னா, அந்த ஸ்டார்ச் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ஸ்ல இருக்கிறத வந்துட்டு சிம்பிளர் ஃபார்ம்க்கு பிரேக் டவுன் பண்ணும். ஸோ இது வந்துட்டு எண்டோ அண்ட் எக்ஸோ 2மே இருக்கும். எண்டோ அப்டின்னா வித்தின் தட் அ உள்ளேயே நடந்துக்கிறது. ஸோ இது வந்து என்னன்னா, ஆல்ஃபா அமிலேஸ் வந்துட்டு அந்த பாலிமர் எண்டோ மேனர்ல அ ஸ்ப்ளிட் பண்ணி குடுக்கும். அதே மாலிக்யூல்ஸ்குள்ள. ஸோ இது வந்துட்டு எக்ஸோஜினஸா ஆக்டிவிட்டியா பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்ம்ல வந்து அத ஃபுல்லா கன்வெர்ட் பண்றது. அடுத்து ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ஃபா அமிலேஸ்க்கு தான் அதிகமா இருக்கும். அத விட கம்மியா இருக்கிறது பீட்டா அமிலேஸ். அத விட கம்மியா இருக்கிறது டெக்ஸ்டினேஸ். அதனால தான் அந்த ஆல்ஃபா அமிலேஸோட ஆக்டிவிட்டி வந்துட்டு அதிகமா இருக்கும். அடுத்தது என்சைம்ஸ் இன் ஃபெர்மென்டேஷன். ஸோ எக்ஸோஜினஸ் என்சைம்ஸ் அதாவது நம்மளா ஆட் பண்ற என்சைம்ஸ் தான் வந்துட்டு ஃபெர்மென்டேஷன் ப்ராசஸ அ ஃபாஸ்டன் பண்றது மட்டும் இல்ல, ப்ராப்பர் ஃபெர்மென்டேஷனும் வந்துட்டு அதுல தான் இருக்கும். ஸோ ப்ராப்பர் ஃபெர்மென்டேஷன்னா என்னன்னா, இந்த பீட்டா குளுக்கான்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகுது இல்லையா? ஸோ அது வந்து ப்ராப்பரா ஃபெர்மென்ட் ஆகலைன்னா என்ன ஆகும்னா, ஒரு ரெசிடியூ மாரி ஃபார்ம் ஆயிட்டு, அ அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்பலாம் வந்துட்டு பிளாக் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்பர் ஃபெர்மென்டேஷன், கம்ப்ளீட் ஃபெர்மென்டேஷன் நடந்துச்சு. த குவாலிட்டி ஆஃப் த ஃபெர்மென்டேஷன், குவான்டிட்டி நாட் ஒன்லி த குவான்டிட்டி மேட்டர்ஸ், த குவாலிட்டி ஆல்சோ மேட்டர்ஸ் இல்லையா? ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் த ஃபெர்மென்டேஷன் வந்துட்டு நல்லாருக்கும். ஸோ இது வந்து அந்த ஹேஸ் ஃபார்மேஷனையும் வந்து ரெடியூஸ் பண்ணி குடுக்கும். ஸோ இப்ப இங்க வந்து நம்ம ப்ராப்பரா அ என்சைம் யூஸ் பண்ணி ப்ராப்பரா ஃபெர்மென்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, இந்த அ ஆல்ஃபா அமிலேஸ் ஆர் பீட்டா குளுக்கனேஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்பரா ஃபெர்மென்ட் பண்றோம் அப்டின்னா, அந்த ஹேஸ் மெட்டீரியல் வந்துட்டு நம்ம பிரிவென்ட் பண்ண முடியும். ஸோ என்சைம்ஸ் இன் லாட்டரிங் அண்ட் மேஷ் ஃபில்ட்ரேஷன்.
ஸோ இது வந்து என்ன லாட்டரிங் ஆர் மேஷ் ஃபில்ட்ரேஷன் அப்டின்னா என்னன்னா, இப்ப வந்துட்டு அந்த ஃபெர்மென்டேஷன் எல்லாம் நடந்துட்டதுக்கு அப்புறம் எல்லா என்சைமோட ஆக்டிவிட்டியும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. லைக் எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அ நேச்சுரல் ஏஜிங்க்கு தான் வந்துட்டு டைம் இருக்கும். ஸோ அப்ப வந்து இந்த ஆல்ஃபா அமிலேஸ் மட்டும் வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கும். இதனோட ஆக்டிவிட்டி மட்டும் மினிமம் லெவல்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த மேஷிங் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 75 டூ 78 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த டெம்பரேச்சர்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த என்சைம்ஸ் வந்து வில் பி இன்ஆக்டிவேட்டட். ஸோ இந்த என்சைம் இத தாண்டி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆல்ஃபா அமிலேஸ் தான். ஸோ இந்த ஆல்ஃபா அமிலேஸ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாட்டர் ஆட் பண்றது அண்ட் அந்த ஸ்பார்க்லிங் வாட்டர்ன்னு சொல்றோம். அந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணும்போது, இந்த டெம்பரேச்சர்ல சடனா அந்த வாட்டர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, இந்த ஆல்ஃபா அமிலேஸ் வந்துட்டு இன்ஆக்டிவேட் ஆயிடும். ஏன்னா, இதனோட ஃபர்தர் ஆக்டிவிட்டிய வந்துட்டு அ பிரிவென்ட் பண்றதுக்காக, ஸ்டாப் பண்றதுக்காக வந்துட்டு இந்த இந்த மேஷிங் ஆஃப் ப்ராசஸ வந்துட்டு அ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, என்சைம்ஸ் இன் மெச்சுரேஷன். ஸோ அந்த ஏஜிங் ப்ராசஸ்ல வந்துட்டு இந்த அ ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் அண்ட் பியர் ஹேஸ். ஸோ அந்த ஹேஸ் ஃபார்மேஷன பிரிவென்ட் பண்றதுக்கு எக்ஸோஜினஸ் என்சைம்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. ஸோ இந்த எக்ஸோஜினஸ் என்சைம்ஸ் ஆட் பண்றது மூலியமா அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபில்ட்ரேஷன் அப்ப இந்த ஸ்டார்ச் அண்ட் குளுக்கன்ஸ் வந்துட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு சிலது டீகிரேட் ஆகாம இருந்துச்சு. ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்ல வந்து இன்கம்ப்ளீட்டா பார்ஷியல் டீகிரேடேஷன் இருந்துச்சு அப்டின்னா, அது வந்து இங்க எக்ஸோஜினஸ் என்சைம்ஸ் ஆட் பண்ணும்போது கம்ப்ளீட் டீகிரேடேஷன் ஆயிரும். அப்ப அந்த ஹேஸ் ஃபார்மேஷன் அதெல்லாம் வந்து இருக்காது. ஸோ இது எதுலலாம் அப்டெயின் பண்றாங்க அப்டின்னா, அசிட்டோலாக்டேட் டீகார்பாக்சிலேஸ் அசிட்டோலாக்டேட் டீகார்பாக்சிலேஸ் இந்த என்சைம் ஆட் பண்ணும்போது டைஅசிட்டைல் குரூப்ஸ ரீஅப்சார்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் தான் வந்துட்டு ப்ரீவிங் இண்டஸ்ட்ரி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பேக்கிங் இண்டஸ்ட்ரி. ஸோ பேக்கிங் இண்டஸ்ட்ரியில ஜெனரலா வந்து என்னென்ன என்சைம்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமைலேசஸ், சைலனேசஸ், ஆக்சிடேஸ், லிப்பேஸ் அண்ட் புரோட்டீஸ். பிகாஸ் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரியில வி ஆர் யூசிங் ஃப்ளார், அ ஃபேட் அண்ட் எக். ஸோ இந்த எக்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் இருக்கும். ஃப்ளார்ல புரோட்டீன் பிளஸ் கார்ப்ஸ் இருக்கும். தென் ஷார்ட்னிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றதுல வந்துட்டு ஃபேட். ஸோ புரோட்டியேசஸ், லிப்பேசஸ், அமைலேசஸ் இது வந்துரும். பிளஸ் லைனேஸ் அண்ட் ஆக்சிடேஸ் இருக்கும். ஸோ இந்த என்சைம்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்றோம். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராடக்ட்ல ஒவ்வொரு என்சைம் ஒவ்வொரு ஒர்க் வந்து கேரி ஓவர் பண்ணும். லைக் பிரெட் மேக்கிங், கேக் மேக்கிங், குக்கி மேக்கிங் அந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கரி ப்ராடக்ட்ஸ்லயும் ஒவ்வொரு மாதிரியான அ அவுட்புட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து பிரெட் மேக்கிங்ல பார்த்தீங்கன்னா, கோர் பிரெட் ரெக்வயர்மென்ட்ஸ் அதாவது அ பிரெட்டோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கணும்னா, பிரெட் ரெக்வயர்ஸ் டோ தட் இஸ் எக்ஸ்டென்சிபிள் எனஃப் டூ எக்ஸ்பேண்ட் டியூரிங் ரைஸ். அதாவது நம்ம பேக் பண்ணும்போது நல்லா ரைஸ் ஆகணும் அண்ட் அதனோட ஷேப்பையும் ஹோல்ட் பண்ணணும். இப்ப பிரெட்டோட ஷேப் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா வரலன்னா, அத வந்து குவாலிட்டி சரியில்ல அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஈவன் அது ரைஸ் ஆகும்போது ஷேப் வேற மாரி ரைஸ் ஆகுதுன்னா. ஸோ தட் அந்த டோ வந்துட்டு கரெக்ட்டா இருக்கணும். நல்லா ரைஸும் ஆகணும், பிளஸ் ஸ்ட்ரக்சரையும் குடுக்கணும். ஸோ இதுல வந்துட்டு இந்த என்சைம் யூஸ் பண்ணி அத எப்படி ப்ராப்பரா கொண்டு வராங்கங்கிறது தான் அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஸோ அமைலேஸ் யூஸ் பண்றதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா, ஆல்ஃபா அமைலேஸ் இம்ப்ரூவ்ஸ் த பிரெட் வால்யூம், இந்த கலர் ஒயிட் அண்ட் ஃப்ளேவர். இப்ப நம்ம பேக்கரிய கிராஸ் பண்ணாலே நமக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லையா? ஸோ அந்த ஃப்ளேவரையும் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி குடுக்குது. அண்ட் தென் ஆ டோ டெவலப்மெண்ட். அந்த டோ வந்து ப்ரூஃப் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதாவது டோ வந்து இந்த மாதிரி ஃப்ளார்ல இருந்து நீட் பண்ணி வச்சுட்டு, இத வந்து ப்ரூஃபிங் பண்ணுவாங்க கொஞ்ச நேரம். அது வந்து நல்லா ரெய்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி அந்த டோ ப்ரூஃபிங் அப்போ வந்துட்டு அந்த டெவலப்மெண்ட் அதாவது அந்த ஏர் ட்ராப்பிங் அது எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஆல்ஃபா அமிலேஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஸோ அமிலேஸ் ஓவர் டோஸ் ஆச்சு அப்டின்னா என்ன ஆகும் அப்டின்னா, அந்த டோல வந்து அந்த ஏரேஷன் பிளஸ் வாட்டர் ஹோல்டிங் எல்லாம் இன்கிரீஸ் ஆயி ஸ்டிக்கி டோவா இருக்கும். நமக்கு வந்து டோ வந்து ஸ்டிக் ஆகக்கூடாது. ஸோ அந்த ஸ்டிக்கி டோ இருந்துச்சு அப்டின்னா, அப்ப வந்து அது ரைஸ் நல்லா ஆகாது. ஓவர் ஏர் ட்ராப் இருந்துச்சு. அதாவது ட்ராப்பிங் ஆஃப் ஏரோ இல்ல
ஹோல்டிங் ஆஃப் த ஷார்ட்னிங் ஆர் லிக்விட் வந்துட்டு அதிகமா இருந்துச்சுனாலும், நமக்கு வந்து ரெய்சிங் குவாலிட்டி புவர் ஆயிரும். அப்ப ரெய்சிங் குவாலிட்டி கம்மியாகும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அ அது வந்து புவர் ஈல்டு குடுக்கும். லைக் அந்த சாஃப்ட்னஸ் வராது அந்த மாதிரி. ஸோ ஆன்டி ஸ்டேலிங் பெனிஃபிட். ஸ்டேல்னா வந்து அந்த கெட்டு போறது தான். அந்த பேக்டு குட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஆஃப் ஃப்ளேவர், ஆஃப் ஓடர் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா? ஸோ அதுதான் ஸ்டேல்னஸ். ஸோ ஆன்டி ஸ்டேலிங் பெனிஃபிட்னா அமிலேசஸ் வந்துட்டு இட் மாடிஃபைஸ் த ஜெலட்டினைஸ் ஸ்டார்ச். ஸோ அந்த ஸ்டார்ச் வந்து ஹை டெம்பரேச்சர் பேக்கரியில வந்து ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணும்போது, அது ஜெலட்டினைஸ் ஆகுது. அப்ப அந்த பேக் பண்றப்ப என்ன ஆகும்னா ஆன்டி ஸ்டேலிங் எஃபெக்ட்ட வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். ஸோ அதனால தான் வந்து பிரெட் வந்து நம்ம வெளிலயே வச்சாலும் 3 டேஸ் வந்து வி கேன் ஹோல்ட் மினிமம். ஒரு எக்ஸாம்பிள் 3 டேஸ் இருக்கும். ஸோ அதனோட ஃப்ரெஷ்னஸ் வந்துட்டு 1 ஆர் 2 டேஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிரிசர்வேட்டிவ்ஸ் தே ஆர் ஆடிங் இல்லையா? ஸோ அது மாதிரி பட் ஸ்டில் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து டூ சம் எக்ஸ்டென்ட் நம்ம மெயின்டெயின் பண்ண முடியும். அடுத்து xylinase வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்டின்னா, இட் இம்ப்ரூவ்ஸ் மெஷினபிலிட்டி, ஹேண்ட்லிங் ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் டோர் ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த அவன் ஸ்ப்ரிங்கினஸ், ஃபைனல் லோப் வால்யூம் அதாவது அந்த ஸ்ட்ரக்சரல் ப்ராப்பர்ட்டிய வந்து இது நல்லா ஹோல்ட் பண்ணி குடுக்குது. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க வந்து இப்போ ஒரு பிரெட்ட வந்து வந்து பல்க்கா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பல்க்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அந்த பேக்கிங் பேன்ல வந்துட்டு ஆ பல்க்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் யூனிட் வைஸ் வந்துட்டு ட்ரேல வந்து லே பண்ணுவாங்க. ஸோ அப்ப வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்ட்டா இல்ல. ஒவ்வொரு மோல்ட்லயும் வந்துட்டு கரெக்ட்டா அந்த ஷேப் வரல அப்டின்னா, இது ஆகும் புவர் ரைசிங் அண்ட் புவர் குவாலிட்டியா வந்து அந்த ஷேப் கரெக்ட்டா வராம இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்சரல் ஹோல்டிங் எல்லாத்தையுமே xylinase வந்து இம்ப்ரூவ் பண்ணி குடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்பேஸ். லிப்பேஸ் என்ன பண்ணுது அப்டின்னா, இட் ஸ்ட்ரெங்தன் த டோ டூ இன்கிரீஸ் கேஸ் செல் பிரஷர் டூ கிரியேட் ஃபைனர், சில்கியர் அண்ட் ஒயிட்டர் க்ரம் டெக்ஸ்சர். ஸோ அந்த இன்னர் பார்ட்ல வந்துட்டு அந்த மிடில் கிரஸ்ட் அண்ட் க்ரம்ப்ன்னு சொல்லுவாங்க. அவுட்டர் லேயர் கிரஸ்ட் அண்ட் இன்னர் வந்து க்ரம். ஸோ அதுல வந்து நல்லா அந்த கேஸ் ரீடென்ஷன் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அது ரைஸ் ஆகும்போது ப்ராப்பரா ரைஸ் ஆகும். அடுத்து கெமிக்கல் ரீப்ளேஸ்மென்ட். லிப்பேசஸ் அண்ட் ஆக்ஸிடேசஸ் வந்து நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ். அதாவது நம்ம வந்து பிரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் அடிட்டிவ்ஸ்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். இல்லையா? அ என்ன சொல்றது? மெச்சூரிங் ஏஜென்ட்ஸ், மெச்சூரிங் ஏஜென்ட்ஸ் அந்த ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கறதுக்காக மெச்சூரிங் ஏஜென்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இப்ப இந்த நேச்சுரல் லிப்பேஸ், அமைலேஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஏன்னா தீஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த பிளான்ட் சோர்சஸ் தான். ஸோ இது ஆர் எல்ஸ் வந்து அந்த மைக்ரோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ ஹவெவர் இட் இஸ் நேச்சுரல் அண்ட் சேஃப். ஸோ இத யூஸ் பண்ணும்போது வந்துட்டு அந்த கெமிக்கல் அடிட்டிவ்ஸ்க்கு ஆல்டர்னேட்டா இது வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து சேஃப் ஃபார் கன்சம்ப்ஷன். ஸோ ஆக்ஸிடேஸ் ஸ்டெபிலைசேஷன். ஆக்ஸிடேஸஸ் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, அந்த குளூட்டின் நெட்வொர்க் அந்த குளூட்டின் கன்டென்ட் தான் வந்துட்டு அந்த அ டோவோட குவாலிட்டிய வந்துட்டு டிட்டர்மைன் ஃப்ளாரோட குவாலிட்டி, பேக்கிங் குவாலிட்டி வெதர் இட் வில் பி சூட்டபிள் ஆர் நாட் அப்டின்றது. ஸோ இந்த ஸ்ட்ராங்கர் வந்து பிரிப்பேர் பண்றதுக்கு இந்த ஆக்ஸிடேஸ் என்சைம்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் புரோட்டீஸோட ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்டன்ஸ் ஓவர்லி எலாஸ்டிக் ஸோ ரொம்ப எலாஸ்டிசிட்டி அதிகமா இருக்கிற கொஞ்சம் சாஃப்டன் பண்ணி குடுக்கும். தென் ரெட்யூஸ் மிக்ஸிங் டைம்ஸ். ஸோ இப்ப வந்து நீங்க அத சாஃப்டன் பண்ணணும்னா, மிக்ஸிங் டைம் வந்து அதிகமா இருக்கணும். அப்பதான் அது பிரேக் டவுன் ஆகும். ஸோ இது வந்து அத இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கும்போது, அந்த மிக்ஸிங் டைம் வந்து ரெட்யூஸ் ஆகும். அண்ட் இட் இன்கிரீசஸ் அந்த பிரேக் டவுன் ஆகும்போது, அந்த வாட்டர் அப்சார்ப்ஷனும் வந்துட்டு இன்கிரீஸ் ஆகும். இட் இம்ப்ரூவ்ஸ் த கேஸ் ரிட்டென்ஷன் ஆல்சோ. ஸோ அப்ப வந்து டெக்ஸ்சர் அண்ட் ஃப்ளேவர் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பிரெட் மேக்கிங்ல இந்த 5 கைண்ட்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் வந்து பண்ணக்கூடியது. அமைலேஸ், சைலனேஸ், ஆக்ஸிடேஸ், லிப்பேஸ் அண்ட் புரோட்டியேசஸ். அடுத்து கேக்ஸ் அண்ட் மஃபின்ஸ். ஸோ கேக் மேக்கிங்ல வந்துட்டு இது என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுதுன்னு. ஸோ கேக்ஸ் அண்ட் மஃபின்ஸ்க்கு சேம் லைக் பிரெட் இதுலயும் வந்துட்டு டெக்ஸ்சர் குடுக்கும். ஸோ கேக் பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் இன் வாட்டர் எமல்ஷன்ஸ். ஸோ இதுல வந்து என்ன ஆகும்னா, அந்த கேக் பேட்டர் வந்து நம்ம ஆஸ் யூசுவல் ஷார்ட்னிங் யூஸ் பண்ணுவோம். பிளஸ் ஃப்ளாரு, சுகர்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ இதுலயும் அந்த ஏர் ட்ராப் ஆயிருக்கிறத வச்சு தான் வந்துட்டு அந்த கேக் ரைஸ் ஆகுற குவாலிட்டி வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரெட்டோட விட இதனோட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது? ஃப்ளோ அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும்.
So lipase replaces the emulsifiers. So natural emulsifiers use artificial additives அந்த emulsifiers யூஸ் பண்றத வந்து லிபேஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. So it acts as a natural surfactant which improves the cake volume, crumb structure and eating quality and also the freshness. So கேக் வந்துட்டு அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடுச்சுன்னா, ஒரு ஹார்ட் டெக்ஸ்சர் வந்து குடுக்கும் இல்லையா? ஸோ கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே கேக் நல்ல குவாலிட்டில இருக்கு அப்டின்னா என்ன ஆகும்னா, இப்டி நம்ம பிரஸ் பண்ணோம் அப்டின்னா வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டிய வந்து இம்ப்ரூவ் பண்ணி குடுக்குறது. பாஸ்போலிபேசஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த எக் ப்ராப்பர்ட்டிய வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இப்ப நம்ம எக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அ எக் வந்து எக்கோட அளவு வந்து கம்மியாகும்போது, அந்த அந்த பேலன்ஸ வந்து இந்த பாஸ்போலிபேசஸ் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுது. அதனோட லாஸ. அப்ப வந்து என்ன ஆகும்னா, இப்ப எக்கோட வால்யூம் வந்து கம்மியாகும்போது, கேக் ரைஸ் ஆகுறது கம்மியாகும். பட் இந்த பாஸ்போலிபேசஸ் வந்து அத பேலன்ஸ் பண்றனால, அந்த கேக்கோட வால்யூம், அது ரைஸ் ஆகுற குவாலிட்டி வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ அந்த கொஹெசிவ்னஸ் அண்ட் ஸ்ப்ரிங்கினஸ் வந்துட்டு ப்ராப்பரா இருக்கும். அந்த எலாஸ்டிசிட்டி அந்த ஸ்டோர் பண்ணும்போது வந்து அந்த ஹார்ட்னஸ் அவ்ளோ சீக்கிரம் வராது. சேம் பிரெட்ல மாரியே அமைலேஸ் வந்து இங்க ஷெல்ஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணி குடுக்குது. புரோட்டீஸ் வந்து இட் பிரிவென்ட்ஸ் த ஹார்டனிங். இட் சாஃப்டன்ஸ் த ஃப்ளார் அண்ட் க்ரம் ஹார்டன் வந்து பிரிவென்ட் பண்ணி குடுக்குது. ஃப்ளேவர் என்ஹான்ஸ்மென்ட் ஃப்ளேவர் அரோமா வந்து என்ஹான்ஸ் பண்ணி குடுக்குது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த மாரி ஸ்பாஞ்சினஸ் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கணும் கேக்ல. ஆ இது வந்து புவர் ரைசிங். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு நல்லா ரைஸ் ஆயிருக்கும். ஒரு சைடு வந்து ரைஸ் ஆயிருக்காது. ஸோ அப்ப அந்த மிக்ஸிங் வந்து ப்ராப்பரா இருக்காது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரைஸ் ஆயிருக்கும். அண்ட் தென் இது வந்து குக்கீல வந்து அந்த ஹார்ட்னஸ் ஆர் எல்ஸ் ஓவர் பேக்கிங் ஓட எஃபெக்ட். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ் ஆகுற குவாலிட்டி என்சைம் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி எப்படி ரைஸ் ஆயிருக்கு அப்டின்னுட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நல்லா ரைஸ் ஆகல. இது வந்து ப்ராப்பரா ரைஸ் ஆயிருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, லோஃப் வந்து ஸ்ட்ரக்சரே மாறிருக்கு. ஸோ இந்த மாதிரி லோஃப் இருந்துச்சுன்னா, அந்த பிரெட் குவாலிட்டி வந்து மேல இந்த அளவுக்கு கர்வ் வரக்கூடாது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஓகே. ஓரளவுக்கு ப்ராப்பரா வந்து இந்த 2ம் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது மாரி தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற குவான்டிட்டி ஆஃப் த என்சைம்ஸும் ரொம்ப முக்கியம். அப்பதான் ப்ராப்பரா இருக்கும். ஸோ அதே மாரி தான் பிஸ்கட்ஸ் அண்ட் குக்கீஸ்லயும் வந்துட்டு அந்த டோ ஷ்ரிங்கேஜ் அதாவது ரொம்ப வந்துட்டு ஷ்ரிங்க் ஆயிருச்சு அப்டின்னா வந்து இட் வில் பிகம் வெரி ஹார்ட் இன் டெக்ஸ்சர். ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்துட்டு ப்ராப்பரா மெயின்டெயின் பண்றது. இட் ரெட்யூசஸ் த டோ ஷ்ரிங்கேஜ். அதாவது ஹையர் டெம்பரேச்சர்ல பேக் பண்ணும்போது இந்த ஷ்ரிங்கேஜஸ் அதிகமாயிருச்சுன்னா, அந்த டெக்ஸ்சர் வந்து ப்ராப்பரா இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்காது. ஸோ அத பிரிவென்ட் பண்ணி குடுக்குது. அண்ட் டோ எக்ஸ்டென்சிபிலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி. டோவோட கன்சிஸ்டன்சி அப்ப அந்த கட் பண்ணும்போது வந்து இந்த ஷேப் வந்து ப்ராப்பரா வர்றதுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு அ சோடியம் மெட்டா பைசல்ஃபேட் எஸ்எம்எஸ் அது வந்துட்டு அந்த ஃப்ளார்ல இருக்கிற புரோட்டீனோட டைசல்ஃபைட் பாண்ட்ஸ பிரேக் பண்ணி இந்த குளூட்டின் டெக்ஸ்சர் அதெல்லாம் மெயின்டெயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த என்சைம் பெப்பைன் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, டோ சாஃப்ட்னிங் வந்துட்டு ரொம்ப அதிகமாகாம, அதாவது டோ சாஃப்ட்னிங் வந்து ஒரு அளவுக்கு தான் ஆகணும். ரொம்ப அதிகமாச்சுன்னா, இந்த டோ வந்து ரொம்ப சாஃப்ட்டா ஸ்டிக்கி நேச்சர்ல வந்து வந்துரும். அப்ப ஸ்டிக்கி நேச்சர்ல வரும்போது வந்து, நம்ம குக்கி கட்டர்லாம் யூஸ் பண்ணி வந்துட்டு அந்த ஷேப் கொண்டு வர முடியாது. ஸோ அப்ப அந்த ஓவர் டிஸ்ட்ரக்ஷன் வந்து இல்லாம, அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்க்கு வந்துட்டு இந்த பப்பைன் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் ஆப்டிமைசேஷன் இந்த செமிசெல்லுலேஸ், செல்லுலேஸ் அண்ட் பென்டோசனேசஸ் எல்லாம் வந்துட்டு வ இட் ரெட்யூசஸ் த வாட்டர் பைண்டிங் கெப்பாசிட்டி. இப்ப இதுவே நீங்க கேக்ல வந்துட்டு வாட்டர் பைண்டிங் கெப்பாசிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, அங்க வந்து அந்த பேட்டர் வந்து கொஞ்சம் ஃப்ளோவியா இருக்கணும். பட் இதுவே வந்து குக்கீஸ்லலாம் வந்து பார்த்தா குக்கீஸ் அண்ட் பிஸ்கட்ஸ்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டோ கண்டிஷன் வந்துட்டு கொஞ்சம் அந்த அளவுக்கு ஃப்ளோவியா வந்து நம்மளுக்கு தேவையில்ல. நீடிங் கன்சிஸ்டன்சில இருந்தா போதும். அதாவது கையில பெசைற அளவுக்கு இருந்தா போதும். அப்ப வந்து ரொம்ப வாட்டர் ரிட்டென்ஷன் இருந்துச்சு அப்டின்னா, ஷேப் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்ப வந்து நம்ம அதே மாதிரி பேக் பண்ணும்போது வந்துட்டு, வி நீட் டூ புட் சம் மோர் எஃபோர்ட் லைக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நேரம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் பேக் பண்ணும். இல்லன்னா, அது வந்து உள்ள சாகியா இருக்கும். ரொம்ப கிரிஸ்பியா வந்து வராது. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி பாராமீட்டர்ஸ் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது.
அதே மாதிரி வந்துட்டு பேக்கிங் ப்ராசஸையும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி குடுக்குது. ஸோ இட் ஃபாஸ்டன்ஸ் த ப்ரா பிரேக்கிங் டவுன் ஹெமிசெல்லுலோசிஸ். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹெமிசெல்லுலேசஸ் வந்துட்டு அந்த ஹெமிசெல்லுலோஸ வந்து பிரேக் டவுன் பண்றது மூலியமா பேக்கிங் டைம் வந்துட்டு ஈவனா இருக்கும். பேக்கிங் ஈவனா இருக்கும். ஓவரால் பேக்கிங் டைம் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த பேக் ஆயி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிராக் ஆகாம இருக்கிறதுக்கும் வந்துட்டு அந்த மாய்ஸ்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனா இருக்கணும். அப்படி ஈவனா இல்லன்னா, பேக் ஆயி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஆ என்ன சொல்றது? கிராக்ஸ் வந்து அதிகமா வரும். நல்லாவே கிராக்ஸ் வந்து விசிபிளா பார்க்குற அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆல்ஃபா அமிலேஸ் வந்துட்டு சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணுது. கிரஸ்ட் ப்ரௌனிங் இம்ப்ரூவ்ஸ் த லெவனிங் ஆஃப் என்ன சொல்றது? இந்த மேல வந்து கிரஸ்ட் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா? இல்லன்னா அது வந்து நம்மளுக்கு ராவா தெரியும். இப்ப இந்த வந்து மேல அ இ அதாவது நம்ம குக்கி கிராக் பண்ணோம்னா, இந்த மேல எப்படி கிரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. மேல இதா இருக்கும், உள்ள ஒயிட்டா இருக்கும்ல. அந்த மாதிரி குக்கிலயும் இதுலயும் கிரஸ்ட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணி குடுக்குது. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அந்த அ விசிபிள் அப்பியரன்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா இருக்கும். தென் வாட்டர ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த மாய்ஸ்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனா இருக்கிறதால கிராக்கிங் வராம இருக்கும். டீ அண்ட் பிஸ்கட்ஸ்ல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, மீட் இண்டஸ்ட்ரி. ஸோ மீட் இண்டஸ்ட்ரியில வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம அந்த சாஃப்ட் டெண்டர்னஸ் கொண்டு வர்றதுக்காக தான் என்சைம்ஸ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெக்ஸ்சர இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் மீட்ல இருக்கு அப்டின்னா, நேச்சுரல் ஏஜிங் ப்ராசஸ், எலக்ட்ரிக் ஸ்டிமுலேஷன்ஸ், மெக்கானிக்கல் பிளேட் டெண்டரைசேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் புரோட்டியோலிட்டிக் என்சைம்ஸ். ஸோ இந்த 4ல வந்துட்டு இந்த புரோட்டியோலிட்டிக் என்சைம் யூஸ் பண்றது இந்த மீட் இண்டஸ்ட்ரியில என்சைம்ஸோட ரோல என்ஹான்ஸ் பண்ணி குடுக்குது. அந்த பப்பைன், புரோமலின் அண்ட் பிசின் இந்த 3 என்சைம்ஸ் தான் மேக்ஸிமம் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ல இருந்து டிரைவ் பண்ற புரோட்டியேசஸ். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் லெவல்ல மீட் டெண்டரைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்டின்னா, புரோட்டீன டார்கெட் பண்ணி அதனோட மயோஃபைப்ரில்லாஸ் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு கொலாஜனஸ் மீட். இது வந்து மசில் ஃபைபர். ஸோ இந்த இதெல்லாம் வந்து மசில் ஃபைபர். இது வந்து கொலாஜனஸ் பா பார்ட். ஸோ இதுல வந்துட்டு புரோட்டீன் வந்துட்டு ஆ புரோட்டீன் ஹைட்ராலிசிஸ் வந்து பண்றது. அதாவது அந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சர வந்து சாஃப்டன் பண்றது மூலியமா வந்துட்டு அந்த மீட்டோட டெண்டர்னெஸ்ஸ வந்து மெயின்டெயின் பண்ணுது. ஸோ டெண்டரைசிங் டஃப் கொலாஜன் ரிச் கனெக்டிவ் டிஷ்யூஸ வந்துட்டு டெண்டரைஸ் பண்ணி குடுக்கும். ஸோ அப்ப அந்த கொலாஜனேஸ் ஆக்டிவிட்டி வந்துட்டு அ என்ன ஆகும்னா, இந்த கொலாஜன சாஃப்டன் பண்ணும். மசில் ஃபைபர வந்து இம்பாக்ட் பண்ணாது. இந்த கொலாஜன் பாண்டிங் இருக்கு இல்லையா? ஸோ இத மட்டும் இந்த அவுட்டர் இத மட்டும் சாஃப்டன் பண்ணுறது மூலியமா, இந்த டெண்டர்னெஸ்ஸ இம்ப்ரூவ் பண்ணி குடுக்குது. ஸோ இதே மாதிரி ஃப்ளேவர் என்ஹான்சர்ஸ். ஸோ மீட் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு நாட் ஒன்லி டெக்ஸ்சர் பட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளேவரையும் என்ஹான்ஸ் பண்ணி குடுக்குது. ஸோ எண்டோஜினஸ் அதாவது அதிலேயே இருக்கிற அ மீட்லயே இருக்கிற புரோட்டீஸ் அண்ட் லிபேசஸ் வந்துட்டு ஃப்ளேவர என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். அடுத்தது வந்துட்டு மைக்ரோபியல் என்சைம்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுது. அதுக்கும் அப்புறம் தான் வந்துட்டு நம்ம எக்ஸோஜினஸ் ஆடட் என்சைம்ஸ் நம்மளா ஆட் பண்ற எக்ஸோஜினஸ் என்சைம்ஸ் வந்து ஃப்ளேவர் என்ஹான்சர்ஸ்ல யூஸ் ஆகுது. ஸோ இந்த கேட்டப்சின்ஸ் அண்ட் பெப்டிடேசஸ் வந்து நேச்சுரலா பிரசன்ட் ஆயிருக்கிற மசில் என்சைம்ஸ். ஸோ இத வந்து புரோட்டீன்ஸ வந்துட்டு பெப்டைட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இது வந்து அந்த ரைப்பனிங் அப்ப வந்துட்டு ஃப்ளேவர வந்து குடுக்குது. ஸோ இந்த இந்த ரியாக்ஷன் மூலியமா ஃப்ளேவர என்ஹான்ஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த மைக்ரோப்ஸ் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, மைக்ரோபியல் என்சைம்ஸ் வந்துட்டு ரைப்பனிங் ப்ராசஸையும், அந்த புரோட்டீன் பிரேக் டவுன் ப்ராசஸையும் வந்துட்டு இந்த இம்ப்ரூவ் பண்ணுது. சாசேஜ் புரொடக்ஷன்லலாம். ஸோ அப்ப அங்க ஃப்ளேவர் கிரியேஷன் வந்துட்டு இருக்கு. அடுத்து குளுட்டாமினேஸ் இது வந்து ஆடட் என்சைம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இது 2ம் வந்து அதிலேயே பிரசன்ட் ஆயிருக்கிற என்சைம்ஸ். அதாவது இது எண்டோஜினஸ், இது வந்து மைக்ரோபியல் என்சைம்ஸ். இது வந்து நம்ம ஆட் பண்ற எக்ஸோஜினஸ் என்சைம் குளுட்டாமினேஸ். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்டின்னா, ஆ அந்த அமினோ ஆசிட்ஸ்ல வந்து அம்மோனியா இருக்கு இல்லையா? ஸோ அந்த அமினோ குரூப்ஸ்ல இருந்து அம்மோனியா வந்து ஜெனரேட் கிரியேட் இது பண்ணுது. ஸோ அந்த அமினோ குரூப்ஸ் வந்துட்டு ரிலேட் இதாகும்போது என்ன ஆகும்னா, அந்த உமாமி ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்துட்டு கிரியேட் ஆகுது. ஸோ இட் என்ஹான்சஸ் த சேவரி ஆர் உமாமி டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் டு த மீட்.
ஸோ பாஸ்போலிபேஸ் அண்ட் லிபேஸ் என்சைம்ஸ். இது என்ன ஆகும்னா, அந்த ஃபேட் பிரேக் டவுன். ஸோ வந்து மோஸ்ட்லி அனிமல் மீட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன்க்கு அடுத்தது வந்துட்டு ஃபேட் இருக்கும். ஸோ அப்ப லிபேசஸ் வந்து ஃபேட்ட பிரேக் டவுன் பண்ணும்போது, அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துட்டு ஆக்ஸிடைஸ் ஆயிட்டு வாலடைல் காம்பவுண்ட்ஸ ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அந்த ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர வந்து என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். அடுத்து இம்மோபிலைஸ்டு என்சைம்ஸ். ஸோ இம்மோபிலைஸ்டு என்சைம்ஸ் அப்டின்னா என்னன்னா, என்சைம்ஸ் வந்துட்டு அ இன்னொரு இன்சால்யுபிள் ஆர் இனர்ட் மெட்டீரியலோட அட்டாச் ஆயிருக்கிறது. எக்ஸாம்பிள் வந்து கால்சியம் ஆல்ஜினேட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அ மெட்டீரியல் கூட அட்டாச் ஆயிருக்கும். இது எதுக்காக அப்டின்னா, டூ இன்கிரீஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த என்சைம்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். புரோட்டீன் மாதிரியே டீநேச்சர் ஆகும், பிரிசிபிடேட் ஆகும். அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ தட் அந்த அந்த அதுக்கெல்லாம் ரெசிஸ்ட் பண்ற மாரி இருக்கிறதுக்கு தான் இந்த இம்மோபிலைஸ்டு என்சைம்ஸ வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய மெக்கானிசம் மூலியமா இந்த இம்மோபிலைசேஷன் வந்து இருக்கு. மைக்ரோ என்கேப்சுலேஷன், இது வந்து அப்சார்ப்ஷன் இன்னொரு சர்ஃபேஸோட இந்த மாதிரி அட்டாச் ஆயிருக்கிறது. இது வந்து அ இன்னொரு இதுல வந்துட்டு என்ட்ராப் ஆயிருக்கிறது. அடுத்தது வந்து கிராஸ் லிங்கிங் மூலியமா வந்து ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கிராஸ் லிங்கிங்ல இன்னொரு மாலிக்யூலோட அட்டாச் ஆயிருக்கிறது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இட் இஸ் ஹைலி ஸ்டேபிள். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, அந்த கம்ப்ளீட் ரியாக்ஷன கேட்டலைஸ் பண்ணும்போதும் வந்துட்டு, அ அந்த இந்த பொசிஷன்ஸ் வந்து மாறாம அப்படியே ஸ்டேபிளா இருக்கும். பட் கேட்டலைஸ் மட்டும் பண்ணி குடுக்கும். ஸோ அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, ஒன்ஸ் அதனோட ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதனோட அட்வான்டேஜஸ் இங்க பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து நம்ம அந்த என்சைமோட ப்ராசஸ் அதனோட ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வி கேன் அகைன் கெட் இட் பேக். ஸோ அந்த என்சைம இது வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றது வந்து இனிஷியலா நம்மளுக்கு ஒரு காஸ்ட்டா இருக்கும். ஸோ நார்மல் என்சைம்ஸ் இந்த மாதிரி என் என்கேப்சுலேட் பண்ணும்போதோ, அப்சார்ப்ஷன் மூலியமாவோ, இல்ல கிராஸ் லிங்கிங் மூலியமாவோ வந்துட்டு நம்மளுக்கு இந்த இம்மோபிலைஸ்டு ஃபார்ம்க்கு கொண்டு வரதுக்கு we need some energy and cost. பட் ஆஃப்டர் தட் வி ஹேவ் சோ மெனி அட்வான்டேஜஸ். என்ன அப்டின்னா, இத திருப்பி நம்ம வந்துட்டு அந்த என்சைம செப்பரேட் பண்ணி எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து இதனோட கெப்பாசிட்டி அதாவது அந்த ஃபங்ஷனல் கேப்பபிலிட்டீஸ் இருக்கிற வரைக்கும் வி கேன் ரீயூஸ் த என்சைம் ஆஸ் எ கேட்டலிஸ்ட் ஃபார் மெனி ரியாக்ஷன்ஸ். அண்ட் இந்த காஸ்ட்லி என்சைம்ஸ் இருக்கும் இல்லையா? லைக் இப்ப வந்து ரொம்ப ஹை காஸ்ட் என்சைம்ஸ் இருக்கும். ஸோ அத வந்து நம்ம திருப்பி வந்து ரீயூஸ் பண்றது மூலியமா காஸ்ட் எஃபெக்ட் அந்த இடத்துல நம்ம காஸ்ட்ட வந்து கட் டவுன் பண்ண முடியும். அண்ட் என்சைம் பெர்ஃபார்மன்ஸ வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து இப்ப ஸ்பெசிஃபிக் என்சைம்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்னா, அத திருப்பி நம்ம அதே ஸ்பெசிஃபிசிட்டியோட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிஹெச் அண்ட் டெம்பரேச்சர் ஸ்டேபிளா இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதனோட ரியாக்ஷன்ஸ் த்ரூ அவுட் இப்ப வந்து அந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரியில வந்து டெம்பரேச்சர் ஸ்டேபிளா நம்ம ஒரு இம்மோபிலைஸ்டு என்சைம யூஸ் பண்றோம் அப்டின்னா, அப்ப அது ஹையர் டெம்பரேச்சர் போம்போது அந்த என்சைமோட ஃபங்ஷன் வந்து இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அப்ப அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி வந்துட்டு நல்லாருக்கும். அவுட்புட் வந்து நல்லாருக்கும். ஸோ இட் சிக்னிஃபிகன்ட்லி இன்கிரீசஸ் த என்சைம் ஆக்டிவிட்டி இன் த சால்வெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாம் வந்துட்டு இம்மோபிலைஸ்டு என்சைம்க்கு இருக்கு. அடுத்தது ஜெனடிக் என்ஜினியரிங். ஸோ இந்த ஜெனடிக் என்ஜினியரிங் ஃபுட் என்சைம்ஸ்ல ஜெனடிக் என்ஜினியரிங் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து நேச்சுரல் என்சைம்ஸ் பார்த்தோம் இவ்ளோ நேரம். பிளஸ் இம்மோபிலைஸ்டு என்சைம்ஸ் வந்து ஜஸ்ட் அதர் மாலிக்யூலோட கம்பைன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜெனடிக் என்ஜினியரிங்னா ஜெனடிக்கலி மாடிஃபிகேஷன் வந்து நம்ம பண்றோம். இதுல வந்து 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு வந்து ரேஷனல் டிசைன் அண்ட் டைரக்டட் எவல்யூஷன். ஸோ ரேஷனல் டிசைன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டம் பேஸ்டு ஒன். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸா தெரிஞ்சிருக்கிற நாலேட்ஜ் வச்சு அந்த புரோகிராமிங் கோடிங் மூலியமா வந்துட்டு சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம அந்த மியூட்டேஷன்ஸ வந்து ஜெனரேட் பண்றது வந்துட்டு ரேஷனல் டிசைன். இதே டைரக்ட் எவல்யூஷன் அப்டின்னா, த்ரூ லேப் மெத்தட் வி ஆர் ஜெனரேட்டிங் த என்சைம்ஸ். அந்த ஜெனடிக் மாடிஃபிகேஷன வந்து லேபாரட்டரி மெத்தட்ல யூஸ் பண்றோம். ஸோ, அப்ப வந்துட்டு இதுல வந்து என்ன அப்டின்னா, நம்மளுக்கு நாலேட்ஜ் நல்லா இருக்கு. நம்மளால அந்த என்சைம் கோட் பண்ண முடியும் அப்டின்னா வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு யூஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்துட்டு லேபாரட்டரி டிசைன் யூஸ் பண்ணலாம். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு என்சைமோட ஆக்டிவிட்டிய ஸ்டாப் பண்றதுக்கு, ஆர் எல்ஸ் வந்துட்டு ரெட்யூஸ் பண்றதுக்கு. இப்போ வந்து ஒரு என்சைமோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளுக்கு வந்து அது வந்து அதனோட பார்ஷியல் ஆக்டிவிட்டியே எனஃப்பா இருக்கும் அப்டின்னா வந்துட்டு, அப்ப அத வந்து ஹைப்போ ஆக்டிவா வந்து கொண்டு போறதுக்கு. ஆர் எல்ஸ் வந்து ஒரு சில என்சைம்ஸ் வந்து
ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கு. நமக்கு இன்னும் அதோட ஆக்டிவிட்டி ஹையர் அமௌண்ட்ஸ்ல வேணும் அப்டின்னா வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஸ்டேஜ்க்கு கொண்டு போறதுக்கு. பிளஸ் நியோ ஆக்டிவிட்டி லைக் புது மாலிக்யூல்ஸ்ல ஆக்டிவேட் ஆகறதுக்கு லைக் புது மெக்கானிசம்ஸ் ஆர் புது மாலிக்யூல்ஸோட அட்டாச் ஆகுறது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூசஸ் எல்லாம் வந்துட்டு ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலியமா பண்றாங்க. ஸோ அத ஜெனடிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி புரொடியூஸ் பண்ணியிருக்கிற என்சைம்ஸ் எது எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைமோசின், கேட்டலேஸ், பீட்டா குளுக்கனேஸ், குளுக்கோஸ் ஆக்சிடேஸ், ஹெமிசெல்லேஸ் இது எல்லாம். இதுல எல்லாம் வந்து அந்த ஜெனடிக் மியூட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி புரொடியூஸ் பண்ணி அத இந்த இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஹெமிசெல்லேஸ் பார்த்தீங்கன்னா, பேக்கிங்ல, லிப்பேஸ், ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ்ல, பீட்டா குளுக்கனேஸ் ப்ரூவிங் இண்டஸ்ட்ரில இதுலலாம் வந்துட்டு அந்த மியூட்டேஷன்ஸ் எடுத்து யூஸ் பண்றாங்க. அடுத்தது என்சைம் மாடிஃபைடு ஃபுட்ஸ். ஸோ என்சைம யூஸ் பண்ணி அ ஃபுட்ஸ வந்து எப்படி மாடிஃபை பண்றோம்? அதோட ஃபுட்டோட கன்டென்ட்ஸ் லைக் இப்ப வந்து புரோட்டீன்ஸ் அண்ட் ஸ்டார்ச்சஸ்லாம் வந்துட்டு என்சைம் நல்லா ரியாக்ட் ஆயி அதனோட கன்டென்ட்ட மாடிஃபை பண்ணி குடுக்கும். ஸோ இது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்டின்னா, நியூ ப்ராடக்ட் ஃபார்முலேஷன்ல ஹெல்ப் பண்ணி குடுக்கும். பிளஸ் நியூட்ரிஷனல் அண்ட் ஃபங்ஷனல் ப்ராப்பர்ட்டிய வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு சில இடத்துல ஆஃப் ஃப்ளேவர் இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா, ப்ரூவிங் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா? அதுலலாம் வந்துட்டு ஆஃப் ஃப்ளேவர் அந்த ஹேர் ஃபார்மேஷன் அதையெல்லாம் பிரிவென்ட் பண்றதுக்கு. அண்ட் மோர் தென் தட் வந்து ஆன்டி நியூட்ரிட்டிவ் காம்பவுண்ட்ஸ வந்துட்டு எலிமினேட் பண்றதுக்கும் வந்து இந்த என்சைம்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ என்சைம் மாடிஃபைடு ஸ்டார்ச்க்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்டின்னா, அமைலோ மால்டேஸ் யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ண அந்த பொட்டேட்டோ ஸ்டார்ச் வந்துட்டு அ தெர்மோ ரிவர்சபிள் அதாவது அந்த ஜெல்லேஷன் வந்து நடந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அகைன் நம்ம வந்து அத ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ரியாக்ஷன. பட் இப்போ ஒன்ஸ் வந்து நீங்க பொட்டேட்டோ பாயில் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அத திருப்பி நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. பட் இந்த மால்டேஸ் யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ண பொட்டேட்டோ ஸ்டார்ச் வந்துட்டு வி கேன் ரிவர்ஸ். அப்ப வந்து அதனோட கான்சன்ட்ரேஷன் வந்து 3% வெயிட் டூ வால்யூம். ஸோ இந்த இது இருக்கும்போது நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த ஜெலாட்டின்க்கு ஈக்குவலான ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணுது. ஸோ இது வந்து என்சைம் மாடிஃபைட் ஸ்டார்ச்க்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதே மாதிரி வந்து புரோட்டீன்ல பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், பெப்சின் எல்லாம் ஹைட்ரோலைஸ் ஆகும்போது, அதனோட சால்யுபிலிட்டி மில்க்ல வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ, அப்ப அந்த எமல்ஷன் வந்துட்டு நல்லா ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த எமல்ஷனோட கெப்பாசிட்டி எமல்சிஃபிகேஷன் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அந்த புரோட்டீனோட கான்சன்ட்ரேஷன் அதாவது மில்க் புரோட்டீன் இருக்கு இல்லையா? அது வந்து எசென்ஷியல் நியூட்ரியன்ட். இப்ப வந்துட்டு அ வெஜிடேரியன் சோர்ஸ் மட்டுமே எடுக்கிற பீப்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, அந்த மில்க் புரோட்டீன் தான் வந்துட்டு ஒரு மெயின் அனிமல் சோர்ஸா இருக்கும். குட் குவாலிட்டி புரோட்டீனா. ஸோ, அப்ப வந்து இந்த மாதிரி ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், இந்த பெப்சின் இதெல்லாம் வந்துட்டு நல்ல சால்யுபிலிட்டி எமல்சிஃபையிங் கெப்பாசிட்டி இன்கிரீஸ் பண்ணும்போது, அந்த மில்க் புரோட்டீன் வந்து ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கும். ஸோ, அப்ப வந்து அதனோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி எக்ல வந்துட்டு யோக்ஸ்ல வந்து மாடிஃபிகேஷன் வந்து பண்ணும்போது என்சைம்ஸ் வந்து, இப்ப எக்கோட யோக் வந்துட்டு நம்ம பேக்கிங் இண்டஸ்ட்ரிலலாம் அந்த டெம்பரேச்சர் ஹீட் ரெசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு அப்டின்னா, இப்ப வந்து அத நெறைய ரெசிபி ஃபார்முலேஷன்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் என்சைம் மாடிஃபைட் சீஸ். ஸோ இதுல பார்த்தீங்க அப்டின்னா, அந்த சீஸ் புரொடக்ஷன்ல ஒவ்வொரு என்சைம் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சீஸ வந்து புரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கேத்த மாதிரி அதனோட குவாலிட்டி பேராமீட்டர்ஸ், ஃப்ளேவர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மாறும். ஸோ இந்த என்சைம் வந்து மேக்ஸிமம் இதுல பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் சீஸ் ஃப்ளேவர வந்து இம்ப்ரூவ் பண்றதுல தான் மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் இவ்ளோ தூரம் நம்ம வந்து பார்த்துட்டோம். என்சைம் வந்து ஃபுட்ல எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது, என்னென்ன என்சைம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல என்னென்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்சைம்ஸ் இது வந்து ஸ்டேட்மெண்ட் இது விச் இஸ் ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சைம்ஸ் ஆர் ஜெனரலி ஆஃப் ஃபேட்ஸ். என்சைம்ஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் a catalyst. So 2 is correct, 1 is incorrect. Enzymes generally are proteins. It is not fats. ஸோ இப்ப நம்ம இந்த யூனிட் பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் அட் த எண்ட் நீங்க ஓவராலா எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து அது மேபி கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ அத நம்ம கிளியரா பார்த்துக்கணும். இது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டில பார்த்திருப்போம். என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன்ஸ், என்சைம்ஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் a catalyst அண்ட் தே ஹேவ் ஸ்பெசிஃபிசிட்டி. ஸோ அந்த ஸ்பெசிஃபிசிட்டினால தான் கேட்டலிஸ்ட்டுக்கும் இதுக்கும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது நம்ம. விச் என்சைம் இஸ் யூஸ்ட் as a meat tenderizer? So papain. The enzyme used in cheese ripening. So lipases. So papain is used. So question வந்து அப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். ஸோ மீட்ட டெண்டரைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற என்சைம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பப்பைன். ஸோ பப்பைனோட மெயின் இது வந்து மீட் டெண்டரைசிங்.
ஸோ எக்ஸோஜினஸ் யூஸ் பண்றது பிரீதிங்ல வந்துட்டு எண்டோஜினஸ் என்சைம்ஸ் போக நம்ம எக்ஸோஜினஸ் என்சைம்ஸ் யூஸ் பண்றதுல நெறையா அட்வான்டேஜஸ் இருக்கு. இதுல ஒண்ணு மட்டும் ஆடா இருக்கும். அதாவது ஒண்ணு மட்டும் இதனோட அட்வான்டேஜஸ் கிடையாது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஹோமோஜினஸ் மால்ட்டிங் ப்ராசஸ், புரோட்டியோலிட்டிக் ஸ்டாண்ட் என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். டீகிரேடேஷன் ஆஃப் த செல் வால் இம்ப்ரூவ் பண்ணு. ரெடியூஸ் த ஃபெர்மென்டேஷன் ரேட். ஸோ இட் won't reduce the fermentation rate. It improves the quality of the fermentation. Which one hinders juice extraction in vegetables? So lignocellulosic fiber. இதே ஃப்ரூட்லன்னு கேட்டா பெக்டின். வெஜிடபிள்லன்னு கேட்டா lignocellulosic fibers. So which enzyme contains pectinase and cellulase? Both. So rapidase. So இதை எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா வெஜிடபிளோட ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்ல நம்ம இதை யூஸ் பண்றோம். So thank you. That's all about the food enzymes. Next sessionல பார்க்கலாம். Thank you.